மதுமிதா ஐயன். மாதர்சா வேளாண்மை கல்லூரியில் வந்து 4ஆம் ஆண்டு மாணவர்கள் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து மாரியப்பன் அவங்களோட கடல் நிலத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து வேர்க்கடலை மொட்டு நசிவு வைரஸ் வந்து அதை பற்றியும் அதோட அறிகுறிகளும் அப்புறம் அதோட மேலாண்மை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அறிகுறிகள் வந்து பார்த்தோன்னா அது வந்து குளோரட்டிக் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது குளோரட்டிக் புள்ளிகளையும் நெக்ரோட்டிக் வளையங்களும் அப்புறம் அங்கே கோடு கோடாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் போது மொட்டோட நுனியில் பார்த்தோன்னா கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும்னா குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் புதர் மாதிரியும் அந்த இலைலாம் குட்டி குட்டியாக வந்து இருக்கும். இது வந்து த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சினால் வந்துட்டு இது பரவுது. வணக்கம்யா. சொல்லுங்க. உங்கள் பேர்யா? மாரியப்பன். நீங்கள் கடலை எவ்வளோ ஏக்கரில் போட்டுருக்கீங்க? 1 ஏக்கர் போட்டிருக்கீங்க. இந்த வேர்க்கடலில் வந்து வேர்க்கடலை மொட்டு நசிவு வைரஸ்னு ஒன்று இருக்குயா. அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மேலாண்மை வந்து ஏவிபி எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேயா. தென்னை இலை இல்லைன்னா வந்து சோளை இலை ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து பவுடர் ஆக்கிக்கிறணும். பவுடர் ஆக்கிட்டு இந்த 1 கிலோ பவுடரை வந்து 2 லிட்டர் தண்ணியில் வந்து சேர்த்துட்டு அதை வந்து 1 மணி நேரம் வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஹெக்டருக்கு வந்து 500 லிட்டர் வந்து அடிச்சுக்கலாம்யா. அது எப்போலாம் அடிக்கணும்னா விதை போட்டுட்டு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு தடவையும் 20 நாளைக்கு அப்புறம் ஒரு தடவையும் வந்து அடித்தோன்னா அந்த வேர்க்கடலை மொட்டு நசிவு வைரஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே குறையும். இந்த பவுடரை வந்து அந்த தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுட்டு வந்து 10 லிட்டராக வந்து தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு கொண்டு வந்துட்டோங்க. இது வந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு அடித்தோன்னா இந்த வைரஸ் வந்துட்டு கட்டுப்படும். மதர் தெரேசா காலேஜ்லேருந்து பசங்க வந்து சொன்னாங்க அந்த வைரஸ் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு. தென்னை மட்டை இலையை வச்சு எப்படி அந்த வைரஸை குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது நல்லதாக பயனுள்ளதாக இருக்குது. அதே பின்பற்றலான்னு இருக்கோம்.